தமிழேணி தொலைக்காட்சி பெருமையுடன் வழங்கும் சிகரம். முத்தமிழ் ஆளுமைகளை தேடிய பயணம். எங்கள் தாய்மொழியை உலகெல்லாம் கடப்பீர்கள். மனமுக்கு அன்னை மொழியால் கதை சொல்லி அமுதூட்டுங்கள். வீரக் கதைகளை விதையாக்கி அவர் மனங்களில் புதுவுங்கள். அணித்தமிழ் வணக்கம். தமிழேணி கலைமன்றத்தின் வலவொலி பக்கத்தின் முத்தமிழ் ஆளுமைகளை தேடிய பயணம் எனும் சிகரம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் நான் பூங்காந்தள். இன்று 2025ஆம் ஆண்டு உலக மகளிர் நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில் எம்மோடு இணைந்திருக்கின்றார் ஈழத்தின் பெண்ணிய எழுத்தாளர், ஆய்வாளர், பெண்ணின் குரல் மகளிர் அமைப்பு நிறுவனர், பாவலர் உடுவிலூர் கலா அம்மையார் அவர்கள். வணக்கம் அம்மா. இனிய வணக்கம் அம்மா. உங்களுக்கு எமது மகளிர் தின வாழ்த்துக்கள். அதே வாழ்த்துக்கள் உங்களோடும் உங்கள் அனைவருக்கும் உரித்தாகட்டும். நன்றி நன்றி. உங்களை இந்த நிகழ்ச்சியூடாக சந்தித்திருப்பதில் பெரும் மகிழ்ச்சி. உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை தாருங்கள். நான் பெண்ணிய எழுத்தாளர், பெண்ணிய ஆய்வாளர், கவிஞர், பல நூல்களை 12 நூல்களை எழுதியுள்ள ஒரு படைப்பாளர், அத்தோடு ஒரு சமூக சேவகர், சுயதொழில் முனைவர், சுயதொழில் பயிற்றுவிப்பாளராகவும் இருக்கிறேன். ஏனையவை என்னுடைய தொடர் நேர்காணலில் வரும் என நினைக்கிறேன். ஆக இத்தனை பன்முக ஆற்றலை கொண்டிருக்கக்கூடிய கலா அம்மையாருடன் நாங்கள் தொடர்ந்தும் உரையாடலாம். உலகில் தமிழ் மொழி பேசும் மக்கள் 1.06% இருக்கின்ற போதும் கூட தனது தனித்தன்மையால் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு உலகின் மூத்த மொழியாக திகழ்கிறது நம் தாய்மொழி. அத்த மொழிக்கு பணி செய்வதற்கான பேரும் நாட்டமும் நம்மில் பலரிடையே இல்லை என்பதுதான் வருத்தமான விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் தமிழுக்கான பணியில் உங்களுடைய இலக்கிய பயணத்தை நீங்கள் எங்கிருந்து ஆரம்பித்தீர்கள்? அதற்கான ஆர்வம் உங்களுக்கு எப்போது எழுந்தது? என்னுடைய இலக்கிய பயணம் என்று சொல்லப்படுவது என்னுடைய சிறு வயசு பருவம்தான். அதாவது என்னுடைய 12வது வயதிலேயே என்னுடைய துறையில் நான் கால் பதித்து விட்டேன். அது எப்படி என்று சொன்னால், பாடசாலைகளில் இருந்து, என்னுடைய பாடசாலையில் இருந்து போட்டிகள், எல்லா போட்டிகளும், நாடகம், தாளலயம், கவிதை, பட்டிமன்றம், பேச்சு போட்டி, இப்படி போட்டிகளில் பங்கு பெற்றுவதும், அத்தோடு இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்துக்கான என்னுடைய ஆக்கங்களை நான் அனுப்பி வைத்து, அந்த ஆக்கங்கள் பிரபஞ்சமான குரலுடைய எங்களுடைய அறிவிப்பாளர்கள் அவர்களால் என்னுடைய ஆக்கங்கள் வாசிக்கப்பட்டது என்னை இலக்கிய உலகில் தொடர்ந்து பயணிப்பதற்கு ஒரு உந்து சக்தியாக அடித்தளமிட்டது என்று சொல்லலாம். ஆகவே என்னுடைய இலக்கிய பயணம் என்று சொல்லப்படுவது என்னுடைய பாடசாலை காலத்தில், இளமை பருவம், அத்தோடு பாடசாலை காலத்தில் ஆரம்பித்து அது இலங்கை வானொலி வரை சென்று இன்று வரை என்னை வளர்த்து விட்டுள்ளது. மிகச் சிறப்பு அம்மா. நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய சிறு வயது காலம் தொட்டு இவ்வளவு காலம் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த தமிழ் பணிக்கு சேவையாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக இது நீங்கள் பெருமைப்பட வேண்டிய ஒரு தருணமாகத்தான் இருக்கிறது. உங்களோடு சேர்ந்து இதை நாங்களும் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். தொடர்ந்தும் உங்களுடைய படைப்புகளில் நீங்கள் அதிகம் பெண்ணியம் சார்ந்து எழுதியிருக்கிறீர்கள். உங்களை அவ்வாறு எழுத தூண்டியதற்கான காரணம் என்னவாக இருக்கிறது? நான் சாதாரணமான ஒரு எழுத்தாளராகத்தான் சாதாரணமாக எழுதி கொண்டிருந்தேன். என்னுடைய மனதில் பட்டதை எல்லாம் எழுதி கொண்டிருந்தேன். கவிதையாக, சிறு சிறு படைப்புகளாக எழுதி கொண்டிருந்தேன். பின்னாளில் அந்த பத்திரிகை துறைக்குள் நான் நுழைந்து பத்திரிகைகள் எழுதி கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு திருமணமாகிவிட்டது. அந்த கால பகுதியில் தான் நான் எனக்கான நீதியை கேட்டேன். எனக்கு நடந்த சம்பவங்களும்
என்னோடு சேர்ந்து நான் என்னுடைய சுற்றாடலில் நான் கண்ட பல பெண்களுடைய அவலங்களும் என்னை ஒரு மையப்புள்ளியில் நிறுத்தியது என்று சொல்ல வேண்டும். அந்த பிரச்சனைகளுக்காக நான் துணிந்து நீதி கேட்டேன். நீதி கேட்ட போது கிடைக்காத நீதி. ஆகவே எனக்கு கிடைக்காத நீதி இனிமேல் யாருக்காவது கிடைக்காமல் போகக்கூடாது. கட்டாயம் என்னால் முடிந்த வரைக்கும் நான் குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பேனாவை ஆயுதமாக தூக்கினேன். எழுதினேன், எழுதிக்கொண்டே இருந்தேன். இன்று வரை எழுதுகிறேன், துணிந்து எழுதுகிறேன். யாருக்கும் பயப்படுவதில்லை, எழுதுகிறேன், உண்மையை எழுதுகிறேன். அதுதான் உண்மை. உண்மையையே எழுதி கொண்டிருக்கிறேன். நீதிக்காகவே பெண்களுடைய நீதியை கேட்டு எழுதி கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக வெகு விரைவில் அவர்களுக்கான நீதி கிடைக்கும். அதாவது நான் வாழும் காலத்திலேயே கிடைக்கும் என்று நம்புகிறேன். அதை நோக்கி பயணிக்கிறேன். நிச்சயமாக அம்மா. பெண்ணியம் சார்ந்து எழுதுவது இந்த காலகட்டத்திலும் கூட தேவையான விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆக நீங்கள் அதிகம் பெண்ணியம் சார்ந்து எழுத வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்கின்றது. இந்த பெண் அடிமை, பெண் விடுதலை தொடர்பில் பாரதியார் தொட்டு ஒவ்வொரு தலைமுறையினரும் பெண்ணியம் சார்ந்த முற்போக்கான சிந்தனைகளை விதைத்துக் கொண்டேதான் இருக்கின்றனர். இந்த நூற்றாண்டில் பெண் அடிமைத்தனம் முற்றாக ஒளிந்து விட்டதா என்று கேட்டால் ஆம் என்று உறுதியாக கூறிவிட முடியாத நிலையில் தான் இருக்கின்றோம். நிலையில் இன்றளவும் பெண்கள் பின்தங்கிய நிலையில் இருப்பதற்கு சமூகம் மட்டுமே காரணமாக இருக்க முடிகிறதா? இல்லை. எல்லோரும் பலவிதமான காரணங்களை முன்வைக்கிறார்கள். அதை முன்வைப்பது ஒரு பிரச்சனை நடக்கின்ற வேளையில் அவர்கள் சொல்லுகின்ற காரணங்கள் 100% சமூகத்தை தான் சாடுகிறார்கள். சமூகத்தையோ சம்பந்தப்பட்ட ஆண்களையோ அந்த பெண்களை சாடுவதில்லை. நான் பெண்களைத்தான் சாடுகிறேன். ஏனென்று சொன்னால் பெண் விடுதலைக்கான புள்ளி அவர்களுக்குள்ளேதான் இருக்கிறது. ஏனென்றால் அவள் ஒரு உயிருள்ள பெண், அழகான பெண், அறிவுள்ள பெண். அவள் ஏன் அடிமைப்பட வேண்டும் என்பது என்னுடைய கேள்வி. ஆண் தன்னுடைய ஆதிக்கத்தோடு அவன் வல்லினமாக இருந்து கொண்டு தன்னுடைய ஆதிக்கத்தை தனி இடத்திலும் சரி, பொது இடத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி சரியான முறையில் நெறியாள்கள் செய்யும் போது பெண் மட்டும் தன்னுடைய சுயத்தை இழந்து வாழ வேண்டிய தேவை என்ன? ஆகவே இந்த சமூகத்தில் புரியோடி நிற்கின்ற காலங்காலமாக புரியோடி நிற்கின்ற இந்த அடிமைவாத கருத்துக்களை பெண் என்பவள் இன்றும் சுவாசிக்கிறாள். இவருடைய சுவாசம் அடிமையை நோக்கித்தான் சுவாசிக்கப்படுகிறது. அந்த நெறிப்படுத்துகின்ற ஆடவன், அந்த ஆதிக்கம் என்று சொல்லப்படுவதும் அந்த பழமைவாத கருத்துக்களைத்தான். ஆகவே இது கல்வி இல்லாத வேளையில், கல்வி கற்காத வேளையில் அடுக்கலைக்குள் முடங்கி கிடந்தவள் தனக்கு கல்வி ஒன்றுதான் விடிவென்று சொல்லி போராடி பெற்ற கல்வியால் இன்று உயர்ந்து நிற்கும் போது ஏன் இந்த அடிமை தலையிலிருந்து வெளியே வர முடியாது? பெண்ணுக்கான விடுதலை பெண் தான் கொடுக்க வேண்டும். பெண்ணுக்கான விடுதலை பெண்ணுக்குள்ளேதான் இருக்கிறது. அவளுக்கான அடிமை நிலை என்பது தகர்த்தறிய வேண்டுமாக இருந்தால் அவள் தன்னுடைய சுயத்தை தானே கண்டுபிடிக்க வேண்டும். தன்னுடைய சுயத்தை தேடி ஓட வேண்டும். எல்லாவற்றுக்கும் கண்ணீர் ஒரு தீர்வல்ல, தற்கொலை ஒரு தீர்வல்ல, படுகொலை ஒரு தீர்வல்ல. இதுதான் என்னுடைய பதில். நிச்சயமாக அம்மா, இந்த கேள்வியை நாங்கள் உங்களிடம் முன்வைத்ததன் நோக்கமே இவ்வாறான ஒரு பதிலை எதிர்பார்த்துத்தான். பெண்கள் தாமாகவே முன்வர துணிய வேண்டும். எவரையும் சார்ந்திராது தாங்களாகவே முன்வந்து எவற்றையும் செய்ய துணிய வேண்டும். பிற காரணங்கள் எல்லாமே அவள் அனுமதித்தால் மட்டுமே அவளை தாக்கிவிட முடியும். இதை பெண்ணானவள் சுயமாகவே உணர வேண்டும் என்பதுதான் இந்த கேள்வியின் நோக்கமாக இருக்கின்றது. நீங்கள் எழுதிய நூல்கள் எத்தனை? அவற்றுள் உங்களுக்கு அதிகம் வரவேற்பை பெற்று தந்த நூல்கள் எவை? அவை தொடர்பான அனுபவங்கள் எப்படி இருந்தது என்பதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் 12 நூல்களை எழுதியுள்ளேன், வெளியீடு செய்துள்ளேன் இதுவரையில். எனது முதல் நூல் எனக்கு அதை பற்றிய பெருசான விளக்கங்கள், அனுபவங்கள் இல்லை. அது கன்னி படைப்பாக இருந்தபடியா பல பிரச்சனைகளை எதிர்கொண்டேன், எதுவுமே தெரியாதபடியால். அதன் பின்னால் நான் எல்லாமே பெண்ணியம் சார்ந்ததா. என்னுடைய கவிதைகளாகட்டும் பெண்ணியம் தான். 1-2 தான் எனக்கு விதிவிலக்காக இருக்கும். ஆனால் அவற்றில் நான் 2 நூல்கள் சுயதொழில் சார்ந்து எழுதினான். அந்த 2 நூல்களும் சுயதொழிலாளருக்கு மிக மிக பிரயோசனமாக இருக்கிறது. இன்று வரை அந்த நூலில் இருந்து அவர்கள் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள், பல பெண்கள், ஆண்கள் உட்பட.
ம்ஹும். அந்த வகையில் எனக்கு ஒரு திருப்தி இருக்கிறது. என்னுடைய அறிவு, எனக்குள் இருந்த அறிவை நான் அடுத்தவர்களுக்கு பகிர்ந்துள்ளேன். அதை நான் பதிவாக பதிவிட்டுள்ளேன். நான் இல்லாத காலத்திலும் இந்த நூல் இந்த சமூகத்தில் இருக்க போகின்றது என்கின்ற ஒரு நம்பிக்கை. அதுல ஒரு நூல் பாடசாலைகளில் உசா துணை நூலாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அது எனக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம். அதே போல 2023ஆம் ஆண்டு நான் வெளியிட்ட சிறுவர் பாடல் நூல் எனக்கு அரச இலக்கிய விருதை பெற்றுத் தந்தது. சிறுவர்களுக்காக நான் எழுதியிருந்தேன். அதுவும் மரபு கவிதையாகத்தான் எழுதினேன். மரபின் வழி நின்றுதான் அந்த பாடலை காத்திருந்தேன். மரபிலக்கணத்தோடு தான் எழுதியிருந்தேன். அது எழுதி ஒரு மாசத்திலே நான் எழுதினேன். அந்த அடுத்த மாசமே வெளியீடு செய்தேன். அடுத்த மாதமே போட்டிக்கு அனுப்பினேன். அதுக்கு விருது கிடைத்து விட்டது. ஆகவே அது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருந்தது. ஏனென்று சொன்னால், நான் சிறுவருடைய உலகில் நான் பிரவேசித்திருக்கிறேன். அவர்களுடைய மகிழ்வை நான் கண்டு களித்திருக்கிறேன். அவர்களுக்கு நான் மகிழ்வை கொடுத்திருக்கிறேன் என்கின்ற ஒரு மகிழ்வு, எனக்கு நிறைவு அதுல இருக்கிறது. நான் ஒரு நூல் எனக்கு என்ன சொல்ல முடியாது. நான் தன்முனை கவிதை நூலை நான் 30வது நூலாக வெளியிட்டிருந்தேன். இதுவரை வெளியிட்ட நூலை என்னுடைய 30வது நூலாக இருந்தது. அந்த நூலும் நான் கொள்வனவுக்கு அனுப்பியிருந்தேன். அரச கொள்வனவுக்கு தேர்வாகினது 2023ஆம் ஆண்டு. ஆகவே இந்த நூல்கள் எல்லாமே எனக்கு ஏதோ ஒரு வழியில் ஒவ்வொரு நூலும் ஏதோ ஒரு வழியில் ஒவ்வொரு இடமாக சென்றிருந்தது. மற்ற வேள்வி தீயிலிருந்து ஒரு பெண்ணிய கவிதை, தனிய பெண்ணிய கவிதைகளை படைத்திருந்தேன். அந்த பெண்ணிய கவிதைகள் பல பெண்களை அழ வைத்திருக்கின்றது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. நல்ல நிலையில் வாழ்பவர்கள் அந்த கவிதையை பார்த்து அழுகிறார்கள், இப்படி பெண்கள் இருக்கிறார்கள் என்று. எல்லா விதமான பெண்களையும் அந்த நூலிலே நான் 60 கவிதைகளை போட்டு படைத்திருந்தேன். 60 விதமான பெண்களை அல்ல, 600 பெண்களை என்று சொல்லலாம். ஏனென்றால் ஒரு கவிதையை ஒரு பெண் இருக்கவில்லை, பல பெண்களை உள்ளடக்கியதாக அந்த கவிதைகளை படைத்திருந்தேன். ஆகவே சமூகத்தை நோக்கி என்னுடைய நூல்கள் ஏதோ ஒரு வழியில் பயணம் செய்கின்றது, அவருடைய மனங்களில் அவை இடம் பிடிக்கின்றன என்று சொன்னால் எனக்கு அது நிறைவாக இருக்கின்றது. அதே போல இப்ப 2024 நான் வெளியிட்ட மானுடத்தின் ஊரால் என்கின்ற புது கவிதை நூல் நிறையவே மானுடத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகளை முன்னோக்கி நான் அந்த கவிதைகளை எழுதியிருக்கிறேன். அதுவெல்லாம் மிக சிறப்பான இடத்தில் என்னுடைய மனங்களையும் கவர்ந்திருக்கின்றது. அதை படிப்பவர்கள் மிகவும் சந்தோஷப்படுவார்கள். நான் இப்படி எழுதியிருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். அது எனக்கு நிறைவான சந்தோஷம். அடுத்த நரமுகை வாசம் என்கின்ற வெண்பா நூலை எழுதியிருந்தேன். எல்லா விதமான வெண்பாக்களையும் அதில் போட்டிருந்தேன். அதற்கும் ஒரு வரவேற்பு என்னதான், வெண்பா எழுதுவதே கஷ்டம், நீங்கள் எல்லா விதமான வெண்பாவையும் எழுதியிருக்கிறீர்கள் என்று சொல்லி அப்படியெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல எல்லா நூல்களுமே ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு சிறப்போட இருக்கின்றது, சந்தோஷமாக இருக்கின்றது. வருங்காலத்துல நான் நூல்கள் எழுதி விட்டிருக்கிறேன், படைப்பேன், ஆயத்தமாக இருக்கிறேன். இத்தனை வரவேற்புகளையும் பெற்றிருக்கக்கூடிய அந்த நூல்கள் நிச்சயமாக ஒரு காத்திரமான கருத்துக்களை தாங்கிய நூல்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது உங்களுடைய இந்த பதில்களின் ஊடாக. தொடர்ந்து நீங்கள் இணைய வழி மரபு கவிதையின் நடுவராக பயணித்துக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் மரபு கவியினை பயின்று ஒரு மரபு ஆசானாக உங்களை உயர்த்தி கொண்ட தருணம் அனுபவத்தை தந்திருந்தது. நான் மரபிலக்கணம் படித்ததுன்னு சொல்லுவது பாடசாலையிலேதான். அதாவது என்னுடைய பிஎஸ்சி சாதாரண தர பரீட்சையில் நான் 7ஆம் ஆண்டிலே இருந்து எங்களுக்கு இலக்கணம் தான். அது நான் அந்த காலத்து ஆசிரியர்களுக்கு நாங்கள் இந்த இடத்தில் நன்றி கூறி வணங்க வேண்டிய தருணம் என்னவென்று சொன்னால், இன்றைய தமிழ் ஆசிரியர்களுக்கு இலக்கணம் தெரியாது. அது பெரிய பாரிய பிரச்சனை. ஆனால் அன்றைய எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களை அவ்வளவு தூரம் இன்று வரை தமிழின் பாலங்களை ஈர்த்து கொள்ற அளவுக்கு இலக்கணத்தை கற்பித்தார்கள். நாங்கள் தொடர்ந்தும் பாடசாலை முடிந்திருந்த காலங்களிலும் கூட இலக்கணத்தை தேடி தேடி இன்று வரை படிப்பதற்கு அன்றைய அவர்களுடைய கற்பித்தல் முறைதான் காரணம். ஆகவே நான் எனக்கு தெரிந்து நான் ஒரு 14 வயதிலேயே நான் இலக்கணத்துக்குள் புகுந்தேன். 16 வயது ஓ லெவல் பரீட்சை எடுக்கும் போதே நான் தமிழுக்கு திறமை சித்தியோட வெளியே வந்தது. எல்லா பாடமே எனக்கு திறமை சித்திகள் தான். ஆனால் அந்த இலக்கணம் என்கின்ற விடயத்தில் என்னுடைய பாடசாலையிலேயே நான் படித்து அதில் கற்பித்த ஆசிரியர் 2 பேர், இருவருமே சிறப்பாக எங்களுக்கு இலக்கணத்தை அப்படி எப்படி சொல்வது, வாழைப்பழத்தை உரித்து எங்களுக்கு உணவாக தந்தது போல என்று சொல்லலாம். அப்படி கற்பித்து விட்டார்கள். நாங்கள் மிகவும் ஆசையோடு படித்தோம், இன்று வரை படிக்கிறோம். மரபின் நடுவராக வந்ததென்று முகநூலுக்கு வந்ததின் பின்னர்
நான் கவிஞராகத்தான் வந்தேன். நான் மற்ற எந்த தடையையும் கொண்டு வரவில்லை. கவிஞராகவே வந்தேன். மரபுக்கு நடுவராக வந்தேன். வந்ததன் பின்னாலே நான் நிறைய குழுமங்களில் இப்போது குறைவாக இருக்கிறது, குறைவாகத்தான் பயணிப்பது. ஆனால் ஆரம்ப காலங்களில் நிறையவே நடுவராக பயணித்திருந்தேன். நிறைய அனுபவங்களை பல நாட்டு கவிஞர்களோடு அவர்களுடைய மனநிலையோடு போராடி பல அனுபவங்களை நான் பெற்றுக்கொண்டேன், கற்றுக்கொண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போதையவர்கள் முகநூலில் வந்து கற்கிறார்கள். நாங்கள் கற்றுவிட்டுத்தான் முகநூலுக்கு வந்தோம். அதுவும் ஈழத்தவர் என்கின்ற ஒரு மார்பு தட்டின ஒரு பெருமையோடு இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன். சந்தோஷம் அம்மா. மரபில் நாங்கள் கற்க வேண்டியது அம்மா சொல்வது போல ஏராளமாகத்தான் இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், நாங்கள் பாடசாலைக்கு செல்கிறோம், பாடநூல்களை கற்றுக்கொண்டிருக்கின்றோம், தேர்ச்சிகள் எழுதுகின்றோம், அதில் சித்தியும் அடைகின்றோம். அடிப்படையில் நாம் தமிழரும் கூட. ஆக எங்களுக்கு தமிழ் நன்றாக தெரியும் என்கின்ற ஒரு எண்ண பாங்கு எங்களுக்குள்ளே இருக்கின்றது. ஆனால் உண்மையாதனில் ஒரு பெரு சமுத்திரத்தில் ஒரு சிறு துளியைத்தான் நாங்கள் எங்களுடைய கைகளில் ஏந்தி கொண்டு இருக்கின்றோம். அங்கே நாங்கள் தேடி தேடி படிப்பதற்கு ஏராளம் இருக்கின்றது. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்கிறார் ஈழத்து பண்டிதர் சச்சிதானந்தன் ஐயா அவர்கள். அதாவது இது எவ்வளவு ஒரு அழகான வரிகள் பாருங்கள். தான் இறக்கும் தருவாய் வரையிலும் கூட தான் தமிழை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். எங்களுடைய வாழ்நாள் முழுக்க நாங்கள் அங்கே தமிழில் கற்றுக்கொள்வதற்கு ஏராளம் இருக்கின்றது என்றுதான் இங்கு பொருள்படுகிறது. ஆகவே தொடர்ந்து உரையாடலாம். புது கவிதைகளை மட்டுமே எழுதி வரும் கவிஞர்கள் இந்த மரபு கவிதை பயில்வதன் முக்கியத்துவம் பற்றிய உங்கள் கருத்து என்னவாக இருக்கிறது? கட்டாயமாக மரபு கவிதை மரபிலக்கணம் கற்க வேண்டும். ஏனென்றால் மரபிலக்கணத்திலே ஒவ்வொரு கவிதைக்கு கட்டுப்பாடுகள் இருக்கிறது. சில கவிதைகளுக்கு கட்டுப்பாடு இல்லை, தளர்த்தப்பட்டிருக்கிறது. இப்ப வெண்பா போன்ற கவிதைகளுக்கு நிறையவே கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அதிலும் எதுகமோனி என்பது எல்லா கவிதைகளிலும் இருக்கிறது. இப்ப புது கவிதையை கண்டபடி எழுதி போட்டு போறது, மனதுல பட்டது எல்லாத்தையும் ஏதோ நாங்கள் எழுதுற மட்டும் எழுதி போட்டே போகிறது. மரபு கவிதை அப்படி இல்லைத்தானே. ஆனபடியால் மரபு கவிதையை கற்பதால எங்களுக்கு இருக்கிற நன்மை என்னன்னு சொன்னால், எங்களுடைய கவிதைகள் காலத்துக்கு நின்று நிலைக்கும். அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு படைப்பாளியும் தன்னுடைய படைப்பு இந்த சமூகத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். அந்த வகையில் நாங்கள் ஒரு கவிதையை படைக்கும் போது அந்த கவிதை இந்த காலத்துக்கு இங்கே இருக்க வேண்டும், நாங்கள் இல்லாத காலம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அது மரபிலக்கணத்தை கற்று அதன் மூலம் எழுதுறது சிறந்தது. அது மரபு கவிதையை எழுதிவிட்டு பகாய்க்குவா இருந்தாலும் சரி, தன்மன கவிதையாக இருந்தாலும் சரி, இயல்பு என்ற ஒன்று தேவைப்படுகிறது. ஆகவே மரபிலக்கணத்தை கற்றுவிட்டு எல்லா கவிதையும் எழுதலாம். எழுதுவதுதான் சிறப்பு என்பது என்னுடைய அபிப்பிராயம் மட்டுமில்லை, ஒட்டுமொத்தமாக நல்ல தமிழ் தெரிந்தவர்களுடைய ஒரு ஆழமான சிந்தனையும் அதுதான். நிச்சயமாக நாங்கள் பார்த்து கொண்டேமையானால் இந்த 20ஆம் நூற்றாண்டில் இருந்துதான் புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் ஆரம்பிக்கின்றது. அதற்கு முன்பிருந்தே ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த செய்யுள் கவிதைகள் இருக்கின்றது. இவை மரபினை தழுவிய கவிதைகளாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த கவிதைகளின் வரலாறை ஆராய்வோமேயானால் இந்த மரபு கவிதைகளை கற்க வேண்டியது அவசியம் எங்களுக்கு திட்ட தெளிவாக விளங்கும். அங்கே நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு அங்கேயும் ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன. ஒரு சொல்லி எடுத்துக்கொள்வோமே ஆனால் அதற்குரிய அடிப்படை வாய்ப்பாடினை கொண்டு அந்த ஒவ்வொரு எழுத்தினையும் நாங்கள் அலகிடும் போது அவை இசைக்குள்ள அசைவதும் அங்கே ஒவ்வொரு பாக்களுக்குமான சூத்திரங்களும் என நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான விடயங்கள் மரபு கவிதைகளில் இருக்கின்றன. ஆகவே நாங்கள் புது கவிதைகளை எழுதி கொண்டிருக்கும் கவிஞர்கள் கட்டாயமாக எங்களுடைய வரலாற்று கவிதைகள் எப்படி தோற்றம் பெற்றிருக்கின்றன, எங்களுடைய தொல்காப்பியத்தில் இருக்கின்ற செய்யுள் கவிதைகள் எப்படி இருக்கின்றன என்பதை தொல்காப்பியத்தின் வழிமொழியாக நாங்கள் அவற்றை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியத்தில் இருக்கின்றோம்.
தொடர்ச்சியாக பொருளற்று கிறுக்குவதெல்லாம் இன்று கவிதையாக பேசப்படுகின்றது. அந்த வகையில் பொருள் செறிந்த கவிதையை படைப்பதற்கான முக்கியத்துவம் பற்றிய உங்கள் கருத்து என்னவாக இருக்கிறது? பொருளற்ற கவிதைகள் சொல்றது காதல் கவிதைகள் தான் பொருளற்ற கவிதைகள். ஏனென்றால் காதலிப்பவர்கள் இளையவர்கள் என்ன செய்கிறார்கள்னா தங்களுடைய மனங்கள்ல வர எல்லாத்தையும் வெளிப்பட்டு போயிடுவார்கள். எழுதிவிட்டு அதை அடிக்கோடிட்டு அதுதான் பெரிய கவிதை என்று சொல்லி இருக்கின்ற நிலை இந்த இருக்கிறது. இது முக்கியமாக காதலர் தினத்தில் எங்களால காண முடிகிறது. ஆனால் கவிதை என்று சொல்லப்படுவது ஒரு சரியான ஒரு கருப்பொருளை தாங்கி நிற்க வேண்டும். அந்த கருப்பொருளுக்கு ஊடாக சொல்ல வந்த விடயத்தை நாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். இதை சொல்லுவதற்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட உத்திகள் தான் அங்கே இயல்பாக எதிர்மோனியாக எல்லாம் வருகின்றாங்க. ஒரு ஓசை நயத்தை கொடுக்க வேண்டும். ஆகவே நாங்கள் எடுத்துக்கொண்ட கருப்பொருள் என்று சொல்லப்படுவது இந்த எதிர்மோனைக்கு ஊடாக இந்த இயல்புகளுக்கு ஊடாக ஒரு ஓசையோடு வந்து அடுத்தவர் மனங்களில் அது உறைந்து நிற்கிறது. ஒரு கவிதையின் முடிவென்று சொல்லப்படுவது ஒரு திருப்பு முனையாக கவிதையை படிப்பவர்கள் வந்து இப்படி முடிச்சுட்டாமே என்று சிந்திக்கிற அளவுக்கு ஒரு திருப்பு முனையாக இறுதி வரிதான் இறுதி அடிதான் கொண்டு வந்து ஒரு திருப்பு முனையாக கொடுக்கிறது. ஆனால் இன்று புது கவிதைகளில் அந்த அத்தகைய தன்மை இல்லை. சீரில் ஒழுங்கில்லை, அடிகளில் ஒழுங்கில்லை, மிக நீண்டு போயிருக்கும், மிக குறுகி போயிருக்கும், கண்டதெல்லாம் கவிதை. எழுதுவது என்று சொல்லப்படுவது பலர் குழந்தைகள் எழுதுவதில்லை தானே. பல வகுப்புகள் எழுதுவார் கவிதை எழுதுபவர் என்று சொல்லப்படுபவர்கள் இப்ப திருஞான சம்பந்தர் 3 வயதிலே வேலை பாடினார். அது இறைவனுடைய குழந்தை, நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் பாடியது கூட தோளுடைய செவியன் புயலுடைய அந்த தோளுடைய அப்படியெல்லாம் வந்து அது வந்து தலையாக இருக என்கின்ற ஒரு அமைப்புல அந்த கவிதை இடம் பெற்றிருக்கிறது. அந்த பாடல் வேற, அங்கே கூட நிரப்பு தான் இருக்கின்றது. ஆகவே ஒரு ஒழுங்கு ஒரு சரியான ஒரு இலக்கண முறைகள் ஒரு மனிதனாக இருந்தாலும் தன்னுடைய விதிக்கு கட்டுப்பட்டு வாழும் போதுதான் ஒடுக்கம் உள்ளவனாக அடக்கம் உள்ளவனாக வாழ்றான். சும்மா கண்டபடியே அது கவிதை என்று சொன்னால் அப்படி செய்து கொள்வது முடியாது. ஆகவே கவிதை என்று சொல்லப்படுவதற்கு அதற்குரிய இலக்கணங்கள், அதற்குரிய அழகு, கவிதை என்றால் அழகு. எங்களுடைய தமிழின் இலக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய காத்திரமான நிலையில் இருப்பது கவிதை. ஆகவே அது சரியான முறையில் இருக்க வேண்டும், சரியான படைப்பாக இருக்க வேண்டும், பொருள் செறிந்து இருக்க வேண்டும், சொல்ல வந்த விடயத்தை தெளிவாக சொல்லியாக வேண்டும். இருந்தால்தான் அது கவிதை. அழகாக கூறியிருந்தீர்கள் அம்மா. எல்லோருக்கும் விளங்கும் விதத்தில் நீங்கள் இதை எடுத்து கூறியிருந்தீர்கள். தொடர்ந்தும் தமிழையும் தமிழர் பண்பாட்டையும் நமது அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது என்பது நமது தலையாய பொறுப்பாக இருக்கின்றது. அதற்காக சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி எல்லோருக்கும் எளிய முறையில் சென்றடைவதற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அமைப்புகளும், மன்றங்களும், குழுமங்களும் நிச்சயம் போற்றுதலுக்குரியன. அந்த வகையில் யாழிசை கவித்தடாகத்தின் நிறுவனராக இதில் உங்களுடைய மன நிறைவு எந்த அளவுக்கு இருக்கிறது? யாழிசை என்பது எங்களுடைய நான் வாழ்கின்ற என்னுடைய மண் யாழ்ப்பாணம். யாழிசைத்து பெயர் பெற்ற யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் பாணர் வந்து யாழிசைத்து அந்த பெயர் வந்தது. ஆகவே நான் எதை செய்தாலும் ஒரு காரணத்தோடு தான் செய்வேன். அந்த வகையில் என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு நல்ல பெயரை வைக்க வேண்டும்னு அந்த பெயரை வைத்தேன். அதில் வந்து என்னுடைய குடும்பத்துல எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. ஒழுங்கான கவிஞர்கள் ஒழுங்கா எழுதுகிறார்கள். நான் சரியான முறையில் அதை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். எல்லா விதமான போட்டிகளையும் வைக்கிறேன், சரியான முறை சான்றிதழை கொடுக்கிறேன், சரியாக அவர்கள் கொண்டு போய் எந்த பிரச்சனையும் விடணும். சிறப்பு அம்மா. ஆக உங்களுடைய மன்றத்திலிருந்தும் தொடர்ச்சியாக நிறைய தமிழ் ஆளுமைகளும் தமிழ் ஆர்வலர்களும் வெளியே வர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். தொடர்ந்து எமது தாயகத்தில் அறமிக்க ஆற்றல் மிக்க ஆளுமைகள் இருக்கின்ற போதும் தமிழோடு ஒப்பிடுகின்ற பொழுது இங்கு அதற்கான இயக்க தளங்கள் குறைவாகவே இருக்கின்றன. அதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கின்றது? அவை தொடர்பில் நம்மவர்களுக்கு நீங்கள் கூற விரும்புவது என்ன?
எங்களுடைய நாட்டில இயங்குதளங்கள் நிறையவே இருக்கின்றது, இல்லை என்று இல்லை, நிறைய ஆளுமைகளும் இருக்கிறார்கள். எங்களுடையவர்கள் எப்படி என்று சொன்னா தாங்கள் தங்களுக்கொண்ட ஒரு குழுவோட தாங்களுக்கென்றொரு ஒரு ஒரு பிரிவோட இயங்குகிறார்கள். நாங்கள் படித்து விட்டோம், நாங்கள் ஆளுமைகள், நாங்கள் தனித்தே இயங்குவோம் என்பது போன்ற ஒரு மனநிலை இவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அங்கே பார்த்தால் அப்படி இல்லை. அவர்கள் சாதாரணமாக சின்ன சின்ன விடயங்களையே பெரிதுபடுத்திக் கொண்டு தாங்கள் வளர்வதற்கு ஓடி திரிவார்கள். ஏதோ ஒரு வழி வளர்ந்து விடுவார்கள். எங்களுடையவர்களுக்கு நிறைய தெரியும். இங்கே எல்லாம் நிறைய இலக்கியவாதிகள் இருக்கிறார்கள். ஆனால் பாருங்க, இப்ப வேற இடங்கள்ல இருந்து இலக்கியவாதிகள் இங்க கொண்டு வருகிறார்கள். காரணம் என்னென்றால் எங்களுடையவர்கள் ஒதுங்கி இருக்கிறார்கள். அது உண்மை. ஆனால் ஏன் ஒதுங்க வேண்டும் என்பது ஒரு கேள்வி. இப்ப எல்லாருமே இப்ப நாங்கள் வெளியே வருகிறோம், தமிழ் வளர்க்க வேண்டும், தமிழுக்காக என்று சொல்லி நாங்கள் செய்வது போல எல்லாரும் செய்வதில்லை தானே. பல பெண்கள் கூட தங்களுடைய தெரிந்தவர்கள் குடும்பங்களோட இருக்கிறார்கள். இப்ப எங்களுடைய முனைவர் மனோன்மணி சண்முகதாஸ் அம்மா எல்லாம் 80 வயதாகிவிட்டார். நிறைய 70 புத்தகங்களுக்கு மேல வெளியிட்டிருக்கிறார். ஆனா இன்றும் அவர் தன்னுடைய தமிழ் பணியை தன்னுடைய கணவனோடு சேர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார். அப்படி மனநிலை எல்லோருக்கும் இல்லையே. இயங்கு தளங்களை உருவாக்க வேண்டியது நாங்கள் தான். நாங்கள் எங்களுடையவர்களை கொண்டு போக வேண்டும் என்ற பயணிக்க வேண்டும். நிச்சயமாக அம்மா, உங்களுடைய இந்த கருத்து இங்கிருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்களுக்கும் தமிழ் ஆய்வாளர்கள் மத்தியிலும் ஒரு சிறு பொறியையாவது தட்டிவிட்டு செல்லும் என நான் நம்புகின்றேன். திருமணத்திற்கு பின்பும் கூட நீங்கள் தமிழோடு மட்டுமல்லாது சுயதொழில் முனைவோராக இருந்தும் உங்களை ஒரு சிறந்த ஆளுமையாக செதுக்கி இருக்கிறீர்கள். திருமணத்தை வெறுமனே ஒரு நிகழ்வாக பார்க்காமல் அதனை தங்களுடைய எல்லை வரம்பாக நிர்ணயித்துக் கொண்டு தங்களுடைய ஆற்றல்களை அதற்குள்ளே முடக்கிக் கொள்கின்ற பெண்களுக்கு நீங்கள் கூற விரும்புவது என்ன? நான் திருமணத்தை பற்றி சொல்வதாக இருந்தால் முதலில் என்னுடைய ஒரு வரவிலக்கணம், திருமணம் வாழ்வின் முழுமையானது அல்ல. திருமணம் எந்த ஒரு பெண்ணுக்கு முழுமையானது அல்ல. அது வாழ்வின் ஒரு பகுதி. திருமணம் ஆகாமலே வாழ்ந்துட்டு போகலாம். ஆனால் திருமணம் ஆன பின்னரும் அவர்கள் தங்களுடைய காலில் நிற்க வேண்டுமாக இருந்தால் படித்தாலும் சரி, படிக்காவிட்டாலும் சரி, சுய தொழில்களை கற்றிருக்க வேண்டும். அப்போ ஒரு இப்படி இருக்கிறது, இளம் வயதில் தந்தையை நம்பி இருக்கிறது, நடு வயதில் கணவனை நம்பி இருக்கிறது, பின்னாலே மகனை நம்பி இருக்கிறது பெண்களுடைய வாழ்க்கை. இந்த நிலை மாற வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு முன்னால் நிறைய சுயதொழில்கள் ஒட்டுப்பட்டு போய் கிடக்கு. நாங்கள் தேடி கண்டுபிடிப்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாங்கள் பார்த்தோம், இந்த வீட்டுக்கார பொம்பளை அடுத்த வீட்டுல போய் இருந்து கலைக்கிறது, தொலைபேசி தூக்கி வச்சுட்டு தொலைக்காட்சிக்கு முன்னால் இருக்கிறது. இவை எல்லாம் வாழ்க்கைக்கு தடை, எங்களையும் தடை போட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும். சுயதொழில கட்டாயமாக முன்னெடுக்க வேண்டும். சுயதொழில் தான் எங்களோட சொந்த காலில் நிக்க வைக்கும். ஆகவே சுயதொழிலே யாரா இருந்தாலும் தங்களோட எதிர்காலத்தை நோக்கி, பின்னால பெண்கள் எல்லாம் இப்போது நடக்கிற பிரச்சனை அதிகமாக தாய்மார் முதியோர் எழுது போயிடும். ஏன் போக வேண்டும்? ஒரு தொழில் தெரிஞ்சால் அந்த தங்களுக்கு வந்து ஒரு பாதையை ஒரு குறிப்பிட்ட காலத்துல வகுத்து விட வேண்டும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறேன். அப்படி வெறுமனை இருந்து வந்தோம், திருமணம் செய்தோம், பிள்ளைகளை பெற்றோம், அவர்களை வளர்த்தோம், அவர்கள் வெளியே துரத்தினார்கள் போனோம் என்று இருக்கக்கூடாது. நீ துரத்த முதல் நான் என்ன வாழ முடியும் என்று வாழ வேண்டுமாக இருந்தால் சுயதொழிலை கற்றுக்கணும். அதுக்கெல்லாம் பல வழிகள் இருக்கின்றது, பல உதவி திட்டங்கள் இருக்கிறது, எல்லாமே செய்யலாம். அது எங்களுடைய தயார் இல்லையே. நிச்சயமாக, அதாவது பெண்கள் தங்களுடைய அடையாளத்தை தாங்களே நிர்ணயிக்க வேண்டும். அதாவது தனித்திருந்து போராட வேண்டும். அதற்கு சுய தொழில் அவர்களுக்கு உரிய ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் கலா அம்மையார் சொல்கிறார். அதாவது எந்த பெண்ணுமே தன்னுடைய சொந்த காலில் நிற்க விரும்பினால்
ஒரு சுய தொழிலை கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என்பதை அவர் இங்கே வலியுறுத்தி கூறுகிறார். நிச்சயமாக அம்மா, உங்களுடைய கருத்து இவ்வாறு திருமணத்தின் பின்னர் முடங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என நான் நம்புகிறேன். ஒரு நூலுக்கான திறனாய்வினை எவ்வாறு கட்டமைப்புகளை கொண்டு நீங்கள் ஆய்வு செய்கிறீர்கள்? திறனாய்வு என்று சொல்லப்படுவது எல்லாமே அதுக்குள்ளே அடங்கப்படும். ஒரு நூலுக்கான திறனாய்வு என்பது நூலாசிரியரில் இருந்து பதிப்பகம் வரைக்கும், அடுத்த நாங்கள் கடத்த போகின்ற இலக்கிய உலகம் வரைக்கும் அடங்கி இருக்கிறது. அப்படித்தான் திறனாய்வை பார்க்க வேண்டும். அப்படியானால் அந்த நூல் உருவாக்கி இருக்கிற விதம், நூலில் உள்ள பிழைகள், நூல் தயாரிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கருத்துல கொள்ள வேண்டும். இப்ப ஒரு போட்டிக்காக இருந்தா போட்டிக்கு அனுப்புற நூல்கள் வேற விதம். ஒவ்வொரு அரசாங்கமும் ஒரு நூலை எடுக்கும் போது தன்னுடைய விதிகளுக்கு அமையத்தான் எடுக்கிறது. அப்ப நாங்கள் விருதுக்கு அனுப்ப போறோம், போட்டிக்கு அனுப்ப போறோம் அந்த விதங்கள் வேறு. ஆனால் நாங்கள் நூலை நாங்கள் சமூகத்தில் விட போறோம், எங்களுடைய கருத்துக்கள் நாங்கள் சமூகத்துக்கு கொண்டு செல்ல போறோம் என்று சொன்னால் எங்களுடைய அர்ப்பணிப்பு. ஆகவே அங்க செய்ய வேண்டிய வேலை என்ன, ஒரு திறனாய்வுக்குரிய, நான் ஒரு திறனாய்வு செய்வதா இருந்தால் தலைப்பை நோக்கி அந்த நூல் பயணம் செய்ய வேண்டும். தலைப்பு இல்லாத ஒரு நூலாக இருக்கக்கூடாது. தலைப்பை நோக்கியே கதை இருக்க வேண்டும். சொற்பிழை, ஒற்றுப்பிழை எல்லாம் நீக்கப்பட்டிருக்க வேண்டும். அழகான மொழிக்கூடாக அந்த நூல் யாத்திருக்க வேண்டும். அதுதான் உண்மை. இப்ப தமிழெங்கோ போகும், கருத்தெங்கோ போகும் சிலருடைய நூலை பார்த்தா. இதெல்லாம் பிரச்சனையான. இப்ப திறனாய்வு வந்தது அதுல சரியையும் பார்க்க வேண்டும், பிள்ளையையும் பார்க்க, அதை துணிந்து சொல்லவும் வேண்டும். சொன்னா தான் திறனாய்வு. திறனாய்வின் போது ஒரு தரமான நூல் என நீங்கள் கருதும் இடத்து அது எவ்வாறான சிறப்பம்சங்களை கொண்டிருக்கும்? திறனாய்வில் ஒரு சிறப்பு நூல்னு சொன்னால் அதுல மொழி விருத்தி இருக்கும். மொழி விருத்தி பெற்ற ஒரு நூலாகத்தான் இருக்கும். இந்த நூலிலே மொழியை பற்றி பார்ப்பதற்கு எந்த பிழையும் இருக்காது. முதலாவது. ரெண்டாவது அது அந்த தலைப்பு சொல்லும். சிலருடைய நூல்கள் பெரிய தலைப்பாக இருக்கும். இப்ப தலைப்பே ஒரு கவர்ச்சியா இருக்கும். ஒருவருடைய நூலை பார்த்தால் தலைப்பினுடைய கவர்ச்சியை கொண்டு அந்த நூலுக்குள்ளே பூண்டு போவதற்கு ஒரு ஆசையாக இருக்கும். அப்ப இவர் இப்படி எழுதியிருப்பார் என்ற ஒரு சிந்தனை ஒன்று வேணும். அட்டைப்படம், அட்டைப்படம் முக்கியமானது விடயம். அதற்காக பெரிய பெரிய கலர்களை எல்லாம் கொடுத்து செய்யணும் என்பது இல்ல. நல்ல ஒரு சமூகத்துக்கு தேவையான அந்த தலைப்பை ஒட்டிய படம் இருந்தால் போதும். ஆகவே நூல் முற்று பெற்றிருக்க வேண்டும். அடுத்தது சில நூல்களிலே முடிவிருக்காது, முடிவில்லாத நூல்களும் இருக்கின்றது. அப்ப இவையெல்லாம் ஒரு நூலாசிரியர் நூலை செய்யும் போது கவனத்துல கொள்ள வேண்டிய விடயங்கள் அவைதான் நல்ல நூலுக்கான ஒரு சிறப்பான அம்சங்களாயும் இருக்கும். நூலாசிரியர் தான் எதை எடுத்துக்கொள்றாரு, எந்த கருத்தை சொல்ல வருகிறாரோ அந்த கருத்தை விட்டு விலகுவது கூட நூல்ல தெரியும். இடையில விலகி அவர் எங்கேயோ போகிறார். ஆகவே அவர் வந்த விஷயத்தை சரியான முறையில் சரியான மொழிக்கூடாக கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தால் நல்ல நூல். ஆக தெரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே, நீங்கள் ஒரு நூலை எழுதி வெளியீடு செய்கிறீர்களே ஆனால் அந்த நூலானது தரமான நூலாக அங்கீகரிக்க வேண்டுமே ஆனால் இவ்வாறான ஒரு சிறப்பம்சங்களை கொண்டிருந்தால் மட்டுமே அது ஆய்வின் பின்னர் ஒரு தரமான நூலாக ஆய்வாளர்களால் அங்கீகரிக்கப்படுகிறது. கவிஞராக, எழுத்தாளராக, ஆய்வாளராக, தொழில் முனைவோராக இவ்வளவு பன்முக ஆற்றலை கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைத்த மதிப்பளிப்புகளில் நீங்கள் மறக்க முடியாத நிகழ்வுகள் ஏதாவது இடம்பெற்றிருந்தால் அதனை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது எப்படி சொல்றது, மதிப்பளிப்பு எனக்கு கிடைத்த மதிப்பளிப்புகள் எல்லாம் நியாயமான முறையில் கிடைத்தது. எனக்கு போன வருடம் கலைக்குரிசில் விருது எங்களுடைய பண்பாட்டு அலுவலக திணைக்களத்தால் தரப்படுகிற விருது எனக்கு கிடைத்தது. நான் அதை இன்னும் ஒரு விருது கொடுத்தேன். எனக்கு வயது இருக்கிறது. அடுத்த முறை நான் அதை பெற்றுக் கொள்ளுவேன். ஏன்னா அரசு விருதுகள்
அது ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாடுகளோட குறிப்பிட்ட வயதுக்குள்ளதான் குணப்படுவாங்க. ஆகவே நாங்கள் சரியான முறையில் எங்களுடைய பணிகள் இருந்தால் அது கிடைக்க வேண்டிய காலத்தில் கிடைக்கும். இப்போ 60 வயது கிடைக்க வேண்டியதை 58 வயதில் எடுக்க வேண்டிய தேவை இல்லை. ம்ஹும். அது என்னுடைய இது என்னண்டா அப்ப அங்க எடுப்பதற்கு இன்னும் ஒரு ஆள் இருப்பார் தானே. எங்களோட ம்ஹும். வயசை நோக்கி அவர் சரியான நிலைமையில இருப்பார். அப்படி என்று சொல்லி நான் போன வருஷம் 2 விருதையும் ஜான்முத்து விருது எங்களுடைய பிரதேச செயலகத்தால கொடுக்குற விருது. அதையும் நான் எனக்கு வயசு வரை இல்லை, இன்னும் நான் வயசு வந்த அப்புறம் தாங்குவோம்னு சொல்லி கூட அதை விட்டுட்டேன். அதே போல கலைக்கூசி விருதை யாருமே அப்படி செய்ய மாட்டோம். தங்களுக்கு விருது அரச விருது தானே. நான் அதை விரும்பல. என்னன்னு சொன்னா உண்மையில எங்களை போல இந்த இலக்கிய உலகத்துக்கு பணி செய்த நிறைய பேர் இருக்கிறாங்க. அவைகளுக்கும் அது கிடைக்க வேண்டும். சில வேளை நான் இந்த வருஷம் எடுத்துட்டு அடுத்த வருஷம் அவர்கள் இல்லாமல் போகலாம். வயதின் அடிப்படையில் இல்லையா? ஆ. அது யோசிக்க வேண்டும். இவ மரணம் என்பது அப்படித்தான், எனக்கு கூட அப்படித்தான். அப்ப நானா விட்டு கொடுக்கறது அது வேற பிரச்சனை. ஆனால் என்னை விட கிடைக்க வேண்டியவரு கிடைக்காம எனக்கு கிடைப்பது பிள்ளைங்க. அந்த வகையில நான் போன வருஷம் 2 பேர் தான் விட்டேன். எனக்கு வேண்டாம், நீங்கள் எனக்கு அடுத்த வருஷத்துல தரலாம், இந்த வருஷம் கொடுங்கன்னு சொல்லி. ஆனா இப்ப திரும்ப வந்திருக்கிறது. எனக்கு இந்த வருஷம் எனக்கு அது 2 பேர் தான் இருக்குது, எனக்கு அனுப்பி இருக்கணும். ஆனால் இந்த வருஷம் அது அடுத்த காரணம் என்னன்னு சொன்னா, நான் நிர்வாகத்துல இருக்கிறபடியா, நிர்வாகத்துல இருக்கைக்குள்ளே நாங்கள் அதை போய் போட்டி போட்டு எடுக்க முடியாதுதாங்க. அதுக்குள்ளேயே அநாகரிகம். அப்ப நிர்வாகத்துல இருக்கிறவங்களை எங்களுக்கு ஒரு இதுக்க வந்துட்டதுக்காக விட்டு கொடுத்தாரு. ஆஹ் அதுல நிறைய இருக்குது. இன்னும் ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க. இத்தனை ஆளுமைகளை கொண்டிருக்கக்கூடிய உங்களிடம் இத்துணை பெருந்தன்மையை பார்க்கின்ற பொழுது கூட எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையில் இவை அத்தனை விருதுகளுக்கும் வெகுமதியானவர் தான் நீங்கள் என்பதுதான் இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் எழுதிய பெண்ணியம் சார்ந்த கவிதைகளில் எங்களுக்காக 2 கவிதைகளை வாசித்து தர முடியுமா? இது இப்போது அவருடைய சாமகச்சேரி தென்மராட்சி தமிழினின்ற இறப்புக்கு நான் எழுதிய ஒரு கவிதை. சிகரம் தொட்டவளே சிந்தனையில் குழப்பமே, தகனமாக்கும் தகமை தகவிலற்கு அதிகம். சிகரம் தொட்டவளே சிந்தனையில் குழப்பமேன், தகனமாக்கும் தகைமை தகவிலற்கு அதிகம். மன்னியிற்கு மகுடமாகும் மதிப்பார்ந்த தேவதை நீ, உன் சுயம் முடிசூட உன்னை காக்க வேண்டுமென்றோ. மன்னுயிர்க்கு மகுடமாகும் மதிப்பார்ந்த தேவதை நீ, உன் சுயம் முடிசூட உன்னை காக்க வேண்டுமென்றோ. அணைப்பினில் சுகந்தேடி அழகிடும் ஆதிக்கம் இணைத்திடும் அழகியுனை எமனின் வாசலிலே. அணைப்பினில் சுகந்தேடி அழகிடும் ஆதிக்கம் இணைத்திடும் அழகியுனை எமனின் வாசலிலே. சாமியை போன்றவளே சரித்திரம் படைப்பவளே, பூமியை முத்தமிடும் பூ போன்ற பாதங்கள். சாமியை போன்றவளே சரித்திரம் படைப்பவளே, பூமியை முத்தமிடும் பூ போன்ற பாதங்கள். வலிக்கும் வேளையிலும் வலியுணரா பரோபகாரினி, பிடுங்கி சிதைத்து பிதற்றும் கயவரை. வலிக்கும் வேளையிலும் வலியுணரா பரோபகாரினி, பிடுங்கி சிதைத்து பிதற்றும் கயவரை. அடுக்களை தீயினால் அழித்திட மறுப்பதே, அடுக்களை தீயினால் அழித்திட மறுப்பதே. உணர்வின் பிரவாகத்தில் உரைப்பர் மழலை மொழி, கணமும் தயங்காது காட்டுவாசி போலாகி. உணர்வின் பிரவாகத்தில் உரைப்பர் மழலை மொழி, கணமும் தயங்காது காட்டுவாசி போலாகி. திட்டியே தொடர்ந்து தீயிட்டு பொசுக்குவர், வெட்டியே நின்றுவல் எகத்தாளம் செய்திடுவர். திட்டியே தொடர்ந்து தீயிட்டு பொசுக்குவர், வெட்டிய நின்று எகத்தாளம் செய்திடுவர். அடிமையா பெண்ணினம் அங்கலாய்க்கும் பேய்களுக்கு, அடிமையா பெண்ணினம் அங்கலாய்க்கும் பேய்களுக்கு, துடியிடையால் நீயோ துய்யலென செப்பிடுவாய். துடியிடையால் நீயோ துய்யலென செப்பிடுவாய். எழுவாய் பெண்ணே எழுமதி நீயே, மழுவினை தாங்கி மடியரை அழித்து விடு. எழுவாய் பெண்ணே எழுமதி நீயே, மழுவினை தாங்கி மடியரை அழித்து விடு. மழுவென்றா சிவனுடைய ஆயுதம். அடுத்தது பெண்ணின வன்முறை. அடங்கி வாழ்ந்த பெண்மை அழகாய் கல்வி கற்றும் என்ன, கடமை தவற வாழ்வை கருத்தாய் ஏற்றும் பலன் என்ன. அடங்கி வாழ்ந்த பெண்மை அழகாய் கல்வி கற்றும் என்ன, கடமை தவற வாழ்வை கருத்தாய் ஏற்றும் பலன் என்ன. மடமை சிந்தை நிறைந்தோர் மன
மனத்தில் அழுத்தம் கொடுத்தீங்கே உடமையான உயிரை உரசி வதைக்கும் கொடுமை பாரு. மடமை சிந்தை நிறைந்தோர் மனத்தில் அழுத்தம் கொடுத்தீங்கே உடமையான உயிரை உரசி வதைக்கும் கொடுமை பாரு. அன்பை முழுதாய் கொடுத்தே அகிலன் தன்னை படைத்தாலும் இன்பம் மிகவே நன்றாய் இனிய குடும்பம் சமைத்தாலும் வன்மம் கொண்ட மாந்தர் வரிந்தே ஈவர் மன்முறையை துன்பச் சிலுவை சுமந்தே துயரில் மாயும் பெண்ணுகமே. வன்மம் கொண்ட மாந்தர் வரிந்தே ஈவர் வன்முறையை துன்பச் சிலுவை சுமந்தே துயரில் மாயும் பெண்ணினமே. உலகில் ஆணும் பெண்ணும் உயர்வாய் கொண்ட ஆறறிவில் சிலந்தி வலை போல் பின்னி சீர்மையாக வாழாமல் உலகில் ஆணும் பெண்ணும் உயர்வாய் கொண்ட ஆறறிவில் சிலந்தி வலை போல் பின்னி சீர்மையாக வாழாமல் மலரும் அழகு மலரின் மனத்தை சிதைத்து மகிழ்வதனால் பலத்த சோகம் சேர பாவை வாழ்வு படுகொலையில். மலரும் அழகு மலரின் மனத்தை சிதைத்து மகிழ்வதனால் பலத்த சோகம் சேர பாவை வாழ்வு படுகொலையில். ஆழமாக எழுதியிருக்கிறீர்கள். இதன் மூலம் நீங்கள் அவருடைய நீதியை உங்கள் எழுதுகோளின் மூலம் கேட்டிருக்கிறீர்கள் அம்மா. மனதில் கனத்தை தாங்கிய விடயமாக இந்த கவிதை அவருடைய இறப்பின் சான்றாக நீங்கள் ஒரு நீதியை கேட்டு வெளியிட்டிருப்பதுதான் மனதை உண்மையில் கனக்க செய்கிறது. தொடர்ந்து நான் உங்களிடம் இறுதியாக கேட்க வேண்டிய கேள்வியாக, பலரும் சொல்வது எனக்கு அது செய்ய வேண்டும் இது செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஆர்வம் இருக்கின்றது, ஆனால் நேரம் தான் போதாமல் இருக்கின்றது என்று சொல்வார்கள். அப்படி அரிதாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தை கவிதை, கட்டுரை, சிறுகதை, நூலாய்வு, சுயதொழில் முனைவோர் என இத்தனைக்கும் நீங்கள் எவ்வாறு முகாமை செய்து கொள்கிறீர்கள்? எங்களுடைய சுயதொழிலில் ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டம் பிசினஸ் பிளான். அதே போல வாழ்க்கையில் எதை செய்வதாக இருந்தாலும் ஒரு பிளான் இருக்கணும். ஒரு திட்டமிடல் இருந்தால் மட்டும்தான் எங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். என்னுடைய திட்டமிடல் என்று சொல்லப்படுவது மிகவும் காத்திரமானது. நான் திட்டமிடல கூடாகத்தான் எல்லாவற்றையும் செய்கிறேன். அதிலே நான் நேரத்தை பிடித்துக் கொள்வது என்பதை இந்த திட்டமிடல கூடாதான் பிடித்துக் கொள்ளுகிறேன். பிடித்துக் கொண்டு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் இன்று எது செய்ய வேணுமோ அதை நான் செய்து விடுவேன். செய்வதற்கு அந்த நேரத்தை நான் ஒரு நிமிடம் கூட வீணாக்குவதில்லை. ஏன்னு சொல்லி சொன்னால், இரவு நான் நித்திரைக்கு போகும்போதே நாளை என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டிய எல்லாம் என்னுடைய மனதிலே நான் பதித்து விடுவேன். நான் போகின்ற ஒரு பாதையில் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அப்படி போய் செய்து கொண்டு போவேன். திரும்பி இந்த பக்கம் வருவா, இந்த பக்கம் அப்படின்னா அப்படியே தான் என்னுடைய வாழ்க்கை போகும். நான் வந்து ஒரு சுயதொழிலாளராக, சுயதொழில் என்று சொல்லும் போது 1-2 தொழில் இல்லை, எல்லா விதமான தொழிலையும் செய்கிறேன். அவர்களுக்கான திங்ஸ் எல்லாம் இங்கே இருந்து நான் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். சில பேருக்கான ஆலோசனைகள் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போது எங்களோட நாட்டில் நடந்த மிகப்பெரிய இந்த துன்பத்துக்குள்ள கூட என்னுடைய பங்களிப்பு முழுமையாக இருக்கிறது. நான் என்னால் முடிந்தவற்றை செய்திருக்கிறேன். அப்படி என்ன மற்றது வீட்டிலே எனக்கு பொறுப்பு இருக்கு. என்னுடைய மகள் ஒரு அரசு உத்தியோகராக இருக்கிறபடி அவருடைய 3 பிள்ளைகளை பார்க்க வேண்டும். அப்ப இப்படி எல்லாவற்றையும் பார்க்கும் போது என்னுடைய நேரம் என்று சொல்லப்படுவது நான் சரியான முகாமைத்துவத்துக்கூடாகத்தான் போகிறேன். ஆனால் இந்த பெண்கள் செய்கின்ற வேலை என்னென்று சொன்னால் அந்த நேரத்தை சரிவர பயன்படுத்துவது இல்லை. அதோடு இந்த எங்களுக்கு முன்னே இருக்கின்ற அத்தனை பெண்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள். இதிலே இனிமேலும் யாரெல்லாம் பொசுங்க போகிறார்களோ, அடி வாங்க போகிறார்களோ தெரியாது. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் நோக்கி நான் உங்களிடம் கேட்கின்ற ஒரு கேள்வி என்னென்று சொன்னால், இந்த தளத்தின் ஊடாக இப்படிப்பட்ட கருத்தாளர்களை கொண்டு வந்து உங்களால் முடிந்தவரை இதை உலகத்துக்கு கொண்டு வாருங்கள். இந்த கருத்துக்களை எடுக்கின்ற இந்த ஒரு மணித்தியாலத்துல விதைக்கின்ற கருத்துக்களாவது ஒரு சிறு துடியாவது பெண்களை போய் சேரட்டும். அவர்கள் சுயமாக வாழ்வதற்கு ஒரு ஏதுவாக இது ஒரு நல்ல ஒரு நிகழ்வை இந்த தமிழனி கலை குடும்பம் செய்திருக்கின்றது. இது போன்ற ஆட்களை தேடி பிடித்து இப்படிப்பட்ட கருத்துக்களை இந்த குடும்பத்தினூடாக வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தால் இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய அவர்களுக்கு ஏதோ ஒரு வழியில் போய் சேர வேண்டும். ஏனென்றால் இந்த நிலை நாளை எனக்கு வரலாம், உங்களுக்கு வரலாம்.
இதுல இருந்து விடுபடுவதற்காக இது ஒரு மகளிர் தினத்தின் ஒரு சிறப்பான நிகழ்வாய் இருக்கிறபடியால் இந்த குழுமத்திற்கும் இந்த நிறுவனருக்கும் அந்த நிர்வாகிகளுக்கு நான் நன்றி கூறிக்கொண்டு இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து செய்யுங்கள். இப்படிப்பட்ட கருத்துக்களை உங்கள் குடும்பத்தின் ஊடாக வெளியே கொண்டு வாருங்கள். நிகழ்வுக்கு நன்றி. தொகுப்பாளருக்கு தீர்ந்த நன்றி. நன்றி அம்மா. உங்களுடைய அத்தனை கருத்துக்களும் பயன்மிக்க கருத்துக்களாகவே இருக்கின்றன. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய சிந்தனையையும் அது தூண்டி அவர்களுக்குள்ளே இருக்கின்ற ஆற்றலை வெளிக்கொண்டு வரும் காணொளியாகத்தான் இது இருக்க போகின்றது. ஆகவே இந்த நிகழ்ச்சியூடாக கலந்து கொண்ட உங்களுக்கு மிகவும் நன்றி. இவ்வளவு நேரமும் எங்களோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.